வணக்கம் நண்பர்களே. தினம் ஒரு தகவலுக்காக ஹேமா. அக்டோபர் 4 திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த தினம். திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை என்ற கிராமத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி. இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். இளம் வயதிலேயே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்தார். மகாத்மா காந்தி மீது தீராத பற்று கொண்டவர். திருப்பூர் குமரன் தேசபந்த் இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி ஆங்கிலேய அரசுக்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட போது பிரிட்டிஷ் போலீசாரின் அடக்குமுறையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நிலையிலும் ரத்தம் சிந்தும் வேளையிலும் அடிமேல் அடி விழுந்தும் தேசிய கொடியை கீழே விடாமல் வந்தே மாத்திரம் என்று வீர முழக்கமிட்டு உயிர் தியாகம் செய்தார். இன்னுயிர் நீங்கும் நேரத்திலும் தன்னுயிர் ஈந்து கொடி காத்தார். உயிருக்கு போராடிய அந்நிலையிலும் தேசிய கொடியை அவரது விரல்கள் பற்றியே இருந்தன. அந்நாளிலிருந்து அவரை கொடி காத்த குமரன் என்று அழைத்தனர். தமிழ்நாடு அரசு திருப்பூர் குமரன் தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூர் நினைவகம் ஒன்றை அமைத்தது. அவரது 100வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு 2004ஆம் ஆண்டு தபால் தலை வெளியிட்டது. தேசத்தின் மானம் காக்க சுவாசித்த சுவாசத்தையே தேசத்திற்கு பரிசாக கொடுத்த தியாகச் செம்மலை என்றென்றும் போற்றி புகழும். நன்றி.